ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூட்டி ஃப்ரூட்டி வச்சு மில்க் பவுடர் வச்சு நம்ம வந்து கேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ நான் வந்து இதில் எடுத்திருக்கேன் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், இங்கே வந்து நான் வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர்னு சொல்லிட்டு தனியாக கிடைக்கிது, ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கப் வந்து மில்க் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், செமி ஸ்கிம்டு மில்க் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சுகர் எவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஆஃப் கப் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மில்க் பவுடரும் போடுறதுனால அதுலேயும் கொஞ்சம் வந்து அந்த சுகர் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஆஃப் கப் இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் மெல்டட் பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வெண்ணெய். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணுறேன், காய்ச்சி ஆற வச்ச பால். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3/4 கப் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நான் ஆஃப் கப் வந்து சேர்த்துடுறேன். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்னும் 1/4 கப் வந்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வந்து கொஞ்சம் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, கேக் ஃப்ளோர், அதை வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆஃப் கப் சேர்த்துட்டோம். இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் மில்க் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்லெஸ் கேக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் டியூட்டி ஃப்ரூட்டி தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட அந்த கேக் ஃப்ளோரை யூஸ் பண்ணி லைட்டாக கோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அது கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி போடுறதுக்காக. இதில் நீங்கள் நட்ஸ் வேணுனாலும் போடலாம், பட் நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி மட்டும் போட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணல. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு எல்லாம் டேப் பண்ணி ஈவனாக நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து அவனில் வந்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 175 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நீங்கள் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து சீக்கிரமாக பர்ன்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 150 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து மாற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ நீங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 17 மினிட்ஸ் கிட்ட எடுத்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு டூத் பிக் வச்சு அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தா அது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு குக் ஆகி முடிச்சு வெளியே எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து இது வீட் ஃப்ளோர் வச்சு கூட பண்ணலாம், ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னா. மோரோவர் வந்து இது எக்லெஸ் கேக்கு. ஸோ அதனால் இன்னும் நான் எப்போவுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்லெஸ் கேக் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு. பிகாஸ் எக்கு போட்டால் எனக்கும் பிடிக்காது. கேக் உடையாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் அப்படியே போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் கேக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.